நம்மளுக்கு தெரியாத கதையாங்க. ஆமையும் முயலும். ஆமையும் முயலும் இந்த கதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதே அளவுக்கு இன்னைக்கு ஒரு தெரியாத கதையை நம்ம லேர்ன் பண்ண போறோம். அது ஆமையும் முயலும் ரேஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது முயல் சொல்லுச்சு, நீ என் கூட ரேஸுக்கு வர அப்படின்னு காமெடியா கேட்டுச்சாமா. ஆமை சொல்லிச்சு, நான் தான் உன் கூட வரேன் அப்படின்னு. அப்ப ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே முயல் கட 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 கடன்னு ஓடி மரத்துக்கடியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சாமா. அப்ப கொஞ்ச நேரமே தூங்கலாமே அப்படின்னு சொல்லி தூங்கிடுச்சாமா. ஆமா மெல்ல மெல்லமா நடந்து வந்து பினிஷிங் லைன் கிட்ட போனோடனே முயல் திடீர்னு கண் முழிச்சிருச்சு. அதுக்குள்ள பாஞ்சு ஓடி வந்து ஆனாலும் அதனால வின் ஆக முடியல. ஆமா அதுக்குள்ள வின் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் இந்த முயல் என்ன பண்ணுச்சு, அதுக்கு முன்னாடி இருக்கிற கோலையும் ரிவார்டையும் மறந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆமை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தது அதோட தப்பு. அதுக்கு ஒரு வசனம் சொல்லுது பைபிள்ல, பிலிப்பியர் 3:13-14, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துவேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கையை நோக்கி தொடர்கிறேன். நம்மளும் இந்த முயல் மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையின் இலக்கு என்ன அப்படின்னு யோசிச்சு ஒரு நல்ல இலக்கை தேர்ந்தெடுத்து மனம் தளராமல் ஓடணும். ஆமா மாதிரி இந்த முயல் மாதிரி பண்ணோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது.